ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இது வந்து ஆர்எஸ் அகர்வால் பர்சன்டேஜினுடைய இது 6th வீடியோ. ஓகேவா? சரி, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இஃப் 50% ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 30% ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய், தென் வாட் பர்சன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஒய்? ஓகேவா? ஸோ அந்த ஆஃபுக்கு பக்கத்தில் என்ன வரணும்னு கவனிக்கணும்னு சொல்லியிருக்கேன். சரி, எக்ஸ் மைனஸ் ஒய்யின் 50% என்பது எக்ஸ் பிளஸ் ஒய்யின் 30%க்கு சமம் எனில் எக்ஸில் ஒய் எத்தனை சதவீதம்? ஓகேவா? அப்போ வாட் பர்சன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஒய்? ஸோ அப்போ ஒய் டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு 100%, இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இதுதான். அப்போ நமக்கு எக்ஸ் என்ன ஒய் என்னன்னு தெரியணும். இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்காங்க? 50%. அப்போ 50 டிவைடட் பை 100 ஆஃப்னா இன்ட்டு, அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்னு எழுதிக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு 30/100 ஆஃப்னா இன்ட்டு, ஸோ அதனால் எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்ட்டு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 100 கேன்சல் பண்ணுறேன், இந்த ஜீரோவையும் கேன்சல் பண்ணுறேன். அப்போ 5x minus 5y is equal to 3x plus 3yன்னு வரும். ஓகேவா? அப்போ இந்த 3x இங்கிட்டு கொண்டு போகிறேன். அப்போ 5x மைனஸ் 3x என்ன கிடைக்கும்? 2xன்னு கிடைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் 3y இங்கே மைனஸ் 5y இங்கிட்டு வந்தால் ப்ளஸ் 5y ஆயிரும். அப்போ 3y ப்ளஸ் 5y என்னன்னு கிடைக்கும்? 8yன்னு கிடைக்குமா? 8yன்னு கிடைக்கும். அப்போ இது 1, இங்கே 4. இப்போ x is equal to 4yன்னு கிடைச்சிச்சு. x is equal to 4y. அப்போ நான் இதை அப்படியே வந்து இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன், வேற ஒன்றுமே கிடையாது. அப்போ ஒய்க்கு பதில் ஒய்னே வச்சுக்கிறேன். எக்ஸுக்கு பதிலாக என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன்? 4yன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸுக்கு பதிலாக 4yன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இன்ட்டு 100%. அவ்வளோதான். இப்போ இந்த ஒய்யும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 1/4 இன்ட்டு 100% அப்படிங்கிறதா என்னோட ஆன்சர். இதை கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 25%, 25% அப்படிங்கிறதா இதனுடைய ஆன்சர். 25% அப்படிங்கிறதா இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி. மிஸ்டர் ஜோன்ஸ் கேவ் 40% ஆஃப் த மணி ஹி ஹேட் டு ஹிஸ் ஒய்ஃப். தன்னிடம் இருந்த பணத்தில் 40% தனது மனைவியிடம் கொடுத்தார். ஓகேவா? அப்போ 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோப்பா. இப்போ 100 ரூபால ஒய்ஃபுக்கு எத்தனை சதவீதம் கொடுக்குறான்னா 40%. அப்போ 40% 100 ரூபானா 40 ரூபாயை ஒய்ஃப்ட கொடுத்துட்றாரு. 40 ரூபாயை ஒய்ஃப்ட கொடுத்துட்றாரு. ஓகே, மீதமுள்ள தொகையில், அப்போ மீதம் அவர்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா 60 ரூபா இருக்குமா? மீதம் எவ்வளோ இருக்கும்? 60 ரூபா இருக்கும். அப்போ மீதம் 60 ரூபா இருக்கு. மீதமுள்ள தொகையில் 20% தனது 3 மகன்கள் ஒவ்வொருவருக்கும் வழங்கினார். இந்த ஒவ்வொருவருக்கும்ங்கிறத வார்த்தை தான் முக்கியம். He gave 20% of the remaining amount to each of his 3 sons. அப்போ 20%ங்கிறது முக்கியம். ரிமைனிங் அமௌண்ட் அப்படின்னா நான் 60 ரூபா எடுத்துக்கிறேன். மீதம் 60 ரூபா தானே இருக்கு. 60 ரூபால 20% ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குறாரு. அப்போ 60 ரூபால 20% அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும். 60 ரூபால 20%ங்கிறது எவ்வளவு? 12 ரூபா. கரெக்டாக? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் 12 ரூபா 12 ரூபா 12 ரூபா 3 பேருக்கும் கொடுக்குறாரு. அப்போ 3 பேருக்கு 12 ரூபா கொடுத்தது போக 60 மைனஸ் 12 இன்ட்டு 3, அப்போ எவ்வளோ வரும்? 36ன்னு வருது. 60 ரூபால 36 ரூபா கொடுத்துட்டாரு. அப்போ மீதி எவ்வளவு அவர்கிட்ட இருக்கும்னா 24 ரூபா தான் அப்போ அவர்கிட்ட இருக்கும். மீதி எவ்வளோ அவர்கிட்ட இருக்கும்? 24 ரூபா இருக்கும். ஓகேவா? சரி, half of the amount now left எவ்வளவு? 24 ரூபா இவர்கிட்ட இருக்குப்பா. இதுல half of the amount was spent on miscellaneous items and the remaining amount was rupees 1200 deposited in bank. சரி, இப்போ இவர்கிட்ட 24 ரூபா இருக்கு. இந்த 24 ரூபால now left எவ்வளவு மீதி இருக்குது? இப்போ இவர்கிட்ட 24 ரூபா இருக்கு. இதுல பாதியை வந்து miscellaneous items ஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. அப்போ இதுல பாதினா 12 ரூபாயை அவர் வேற எதுக்கோ செலவு பண்ணிடுறாரு. அப்போ மீதி அவர்கிட்ட எவ்வளவு இருக்கும்? 12 ரூபா இருக்கும். மீதி எவ்வளவு இருக்கும்? 12 ரூபா இருக்கும். இந்த 12 ரூபாயத்தை அவர் 12,000 ரூபாயை டெபாசிட் பண்றாரு. நம்ம 100 ரூபான்னு எடுத்துக்கிட்டோம், அதனால நமக்கு 12 ரூபான்னு கிடைச்சிருக்கு. கரெக்ட் தானே? 100 ரூபான்னு எடுத்துக்கிட்டோம், அதனால 12 ரூபான்னு இருக்கு. நான் எக்ஸ் அப்படின்னு நான் எடுத்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருந்தேன் அப்படின்னா இது எவ்வளவுனா 12,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி நமக்கு இருந்திருக்கும். ஏன்னா 12,000 ரூபாய் அப்படிங்கிறத எல்லாம் செலவழிச்சது போக ரிமைனிங் அமௌண்ட்னு சொல்றாங்க. எனக்கு ரிமைனிங் அமௌண்ட் 12 ரூபான்னு கிடைச்சிருக்கு. ஆனா அங்க 12,000 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. ஆனா நான் 100 ரூபாய் எடுத்ததுனால எனக்கு 12 ரூபான்னு கிடைச்சிருக்கு. இப்போ 12,000ன்னு வரணும்னா என்ன எடுக்கணும்னு யோசிச்சுக்குவோம். சரி, அது ஒண்ணு. இப்போ என்ன கேட்குறாங்க? ஹவு மச் மணி டிட் மிஸ்டர் ஜோன்ஸ் ஹேவ் இனிஷியலி? அப்போ திரு ஜோன்ஸிடம் ஆரம்பத்தில் எவ்வளவு பணம் இருந்தது? நான் 100 ரூபான்னு எடுத்துக்கிட்டேன். அதனால அவங்க சொன்ன எல்லா கால்குலேஷனையும் என்னால் போட்டு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு 12 ரூபாய்ன்னு கிடச்சிச்சு. ஆனால் அவங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க? 12,000 ரூபான்னு இருக்காங்க. அப்போ அது 12,000 ரூபாயாக இருந்துச்சு அப்படின்னா அவர் இனிஷியலாக அவர்கிட்ட எவ்வளோ இருக்கும்? இது என்ன ஆகுது? இன்ட்டு 1000 ஆகுதா மல்டிப்ளிகேஷனில்? அதே மாதிரி தான் இங்கேயும் 1000 மல்டிப்ளை பண்ணினா எனக்கு ஆன்சர். அப்போ 100 இன்ட்டு 1000 அப்படிங்கிறதா எனக்கான ஆன்சர். அப்போ 0 இப்போ திருப்பி ஒரு 3 0. அப்போ 1,00,000 ரூபா அவர்கிட்ட இனிஷியலாக இருந்திருக்கும்ப்பா. 1,00,000 ரூபா அப்படிங்கிறதா நமக்கான ஆன்சர். ஸோ ஷார்ட்கட் இதுதான் ஷார்ட்கட். அப்போ 100 ரூபான்னு எடுத்துக்கிட்டேன்.
40% மணியை ஒய்ஃப்ட்ட கொடுக்குறாரு. அப்போ 40% 100 ரூபாய்க்கு எவ்வளவு? 40 ரூபா. அப்போ 40 ரூபாய் ஒய்ஃப்ட்ட கொடுத்துட்டாரு. மீதி எவ்வளவு இருக்குது? 60 ரூபா இருக்குது. சரி, இப்போ இந்த 60 ரூபாயில் 20% ஒவ்வொரு மகனுக்கும் கொடுக்குறாரு, 3 மகனுக்கு. இப்போ 60 ரூபாயில் 20% 12 ரூபா. இப்போ ஒவ்வொரு மகனுக்கும் 12 ரூபா 12 ரூபா 12 ரூபா கொடுக்குறாரு. அப்போ மீதி அவர்கிட்ட இப்போ எவ்வளவு இருக்குது அப்படின்னா 24 ரூபா இருக்குது. இப்போ இந்த 24 ரூபாயில் பாதி அமௌண்ட்டை மிஸ்சலேனியஸ் ஐட்டமுக்கு ஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. அப்போ பாதி அமௌண்ட் வெளியே போயிடுச்சுன்னா, இப்போ 24 ரூபாயில் பாதி 12 ரூபா வெளியே போயிடுச்சுன்னா இப்போ மீதி அவர்கிட்ட 12 ரூபா தான் இருக்கும். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? இந்த ரிமைனிங் அமௌண்ட் 12,000 ரூபாயை பேங்க்ல டெபாசிட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டாங்க. பட் எனக்கு எவ்வளோன்னு கிடச்சிருக்கு? 12 ரூபாய்னு கிடச்சிருக்கு. ஏன்னா நான் 100 ரூபான்னு எடுத்துக்கிட்டேன், அதனால எனக்கு 12 ரூபான்னு கிடச்சிருக்கு. ஆனால் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12,000 ரூபாயை அவர் டெபாசிட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இவங்க வந்து முதல்ல இனிஷியலாக இந்த ஜோன்ஸுங்கிறவர் எவ்வளோ வச்சிருந்தாரு அப்படின்னு கேட்கறது தான் நமக்கு கேள்வி. ஸோ நான் 100 ரூபா வச்சிருந்தாருன்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு 12 ரூபான்னு கிடைக்குது. பட் அவங்க கொடுத்தது 12,000ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு என்னன்னா மல்டிப்ளை பை 1000. ஸோ அதே மாதிரி இந்த 100 ரூபாயை நான் மல்டிப்ளை பை 1000 பண்ணேன்னா எனக்கான ஆன்சர் எனக்கு கிடைச்சிடும். அப்போ அவர் இனிஷியலாக அவர் எவ்வளோ வச்சிருந்தாரு? 1 லட்சம் ரூபாய் வச்சிருந்தாரு. சரி, இப்போ இந்த 1 லட்சம் ரூபாயை வச்சே கூட பண்ணி பார்ப்போம். 1 லட்சம் ரூபாயில் 40% ஒய்ஃப்ட்ட கொடுத்துட்டாரு. அப்போ நமக்கு மீதி ரிமைனிங் அமௌண்ட் வருமா? ரிமைனிங் அமௌண்ட்ல திருப்பி 20% 3 பசங்களுக்கும் 20% 20% கொடுத்துட்டா அது போக மீதி அமௌண்ட் வருமா? அந்த மீதி அமௌண்ட்ல பாதி மிஸ்சலேனியஸ் ஐட்டம்ல ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கரெக்டா அந்த ரிமைனிங் அமௌண்ட் 12,000 ரூபான்னு கரெக்டா வரும். நீங்க வேணா போட்டு பாருங்க, கரெக்டா 12,000 வரும். அப்ப இனிஷியலா 1 லட்சம் ரூபா இருந்தாதான் அந்த நமக்கு இவ்வளவு கால்குலேஷனை கடந்து வர்றப்ப அந்த 12,000ங்கிறது கரெக்டா வருது. ஓகேவா? சரி, இல்ல நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன்ப்பா. நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்க எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. 100 ரூபாய்க்கு பதில எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அப்ப சரி, நான் இப்போ திருப்பி அதை ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொன்றா கொண்டு வந்துடவா? சரிப்பா, இப்போ இது வாட்டுக்கு இருக்கட்டும். இந்த 100 ரூபாயை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். 40% செலவு பண்ணிட்டாரு. அப்போ 40% ஆஃப் எக்ஸ் அவர் செலவு பண்ணிட்டாரு. மீதி எவ்வளவு இருக்கும்? 60% ஆஃப் எக்ஸ் அவர்கிட்ட மீதி இருக்கும். இந்த 60% ஆஃப் எக்ஸில் 20% ஆஃப் 60% ஆஃப் எக்ஸை ஒவ்வொரு மகனுக்கும் கொடுப்பாரு. கரெக்டா? அப்போ ஒவ்வொரு மகனுக்கும் கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு அது ஒரு ஆன்சர் வரும்ல. அப்போ ரிமைனிங் அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லி வரும்ல. சரி, நான் வேணா போட்டே காமிச்சிடுறேன். அப்போ ஒவ்வொரு பையனுக்கும் என்ன கொடுக்குறாருன்னா இந்த 60% ஆஃப் எக்ஸில் 20% ஒவ்வொரு மகனுக்கும் கொடுக்குறாரு. அப்போ நான் என்ன எழுதிக்கலாம்? 3 into 20% ஆஃப் 60% ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம்ல. கரெக்டாக தானப்பா? 60% ஆஃப் எக்ஸில் மீதி இருக்கு, அதில் 20% ஒவ்வொரு மகனுக்கும் கொடுக்குறாரு. எத்தனை மகனுக்கு? 3 மகனுக்கு. அதனால நான் 3 இன்ட்டுன்னு மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன், வேற ஒன்றுமே இல்லை. அப்போ 3 இன்ட்டுன்னு மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். சரி, அப்போ இதில் அவர் ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாரா? அப்போ அதுலேருந்து நான் திருப்பி நான் வந்து கழிக்கணும். அப்போ ஏற்கனவே நான் ஒரு 40% ஆஃப் எக்ஸை கொடுத்துட்டேன். இப்போ மீதி என்கிட்ட 60% ஆஃப் எக்ஸ் இருக்குது. அந்த 60% ஆஃப் எக்ஸில் இந்த அமௌண்ட்டை நான் திருப்பி கொடுத்துட்டேன். அப்போ மீதி என்கிட்ட எவ்வளோ இருக்கணும்னு தெரியணும்ல. அப்போ மீதி என்கிட்ட எவ்வளோ இருக்கும்? சரி, இப்போ நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ 60% ஆஃப் எக்ஸ் என் கையில் இருக்குது. 60% ஆஃப் எக்ஸ் வந்து என் கையில் இருக்கிறது. சரியா? அப்போ 60/100 ஆஃப் எக்ஸ் என் கையில் இருக்குது. இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணுறேன். இங்கே 3ன்னு பண்ணுவோம், இங்கே 5ன்னு வரும். அப்போ 3x/5 3x/5 அமௌண்ட் என் கையில் இருக்குது. இந்த 3x/5லேருந்து தான் நான் இந்த 3 × 20/100 × 60/100 ஆஃப் எக்ஸை கொடுத்துட்றேன். அப்போ அதை நான் கேன்சல் பண்ணேன்னா இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 3 2s are 6 5 2s are 10 இன்னொரு 0ன்னு வரும். இங்கே ஒரு 2 இருக்குது, கேன்சல் பண்ணேன்னா 25ன்னு வரும். அப்போ 9x டிவைடட் பை 25 எனக்கு கிடைக்கும். அப்போ 9x டிவைடட் பை 25 நான் கொடுத்துட்டேன். எதுலேருந்து? இந்த 3x/5 என் கையில் இருக்குது. இதில் 9x டிவைடட் பை 25 கொடுத்துட்டேன். அப்போ மிச்சம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா இந்த 3x/5லேருந்து 9x - 25 மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என் கையில் மிச்சம் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிடும். சரியா? அப்போ நான் பண்ணி காமிச்சிடுறேன். மேலேயும் கீழேயும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே 15xன்னு வரும், இங்கே 9xன்னு வரும். அப்போ 15 - 9 என்ன வரும்? 6xன்னு வரும், கீழே 25ன்னு வரும். கரெக்டு தானே? 6x/25 அமௌண்ட் என் கையில் இருக்குது. இப்போ என் கையில் எவ்வளவு இருக்குது? 6x/25 இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? அந்த 6x/25ல் அவர் வந்து என்ன செஞ்சுட்டாரு? ஹாஃப் ஆஃப் த அமௌண்ட் நவ் லெஃப்ட்டை வந்து அவர் மிஸ்சலேனியஸ் ஐட்டமில் ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. அப்போ 6x/25ல் பாதி 3x/25. இந்த 3x/25 போயிடுச்சு. அப்போ 6x/25ல் திருப்பி 3x/25 போயிடுச்சுன்னா மீதி என்கிட்ட 3x/25 தான் இருக்கும். கரெக்டு தானே? அப்போ மீதி இருக்கிற இந்த
3x/25 அப்படிங்கிறது தான் 12,000 ரூபாப்பா. அப்போ எக்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதானே எனக்கு. அப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன் எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ 3x/25 அப்படிங்கிறது 12,000 ரூபா. அப்போ எக்ஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே 3னா 4 3 12, இங்கே 3 0 இருக்கு. அப்போ 25 × 4 100ன்னு வரும். திருப்பி ஒரு 3 0 இங்கே இருக்கு, அப்படியே போட்டுக்கிறேன். அப்போ 1,00,000 ரூபா கரெக்டாக ஆன்சர் வந்துச்சா. நான் எக்ஸ்ன்னு எடுத்தாலும் எனக்கு அதே தான் வரும். பட் நான் 100 அப்படின்னு சும்மா ஒரு நம்பரை வச்சு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த கால்குலேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 100ல் 40 ரூபா போகுது, மீதி 60 ரூபா. அதுக்கப்புறம் 20% 12 ரூபா 12 ரூபா 12 ரூபா 3 பேருக்கும் கொடுத்துட்டா மீதி 24 ரூபா. அதில் பாதி போகுது 12 ரூபா போகுது. அப்போ மீதி 12 ரூபா. அப்போ இந்த 12 ரூபாங்கிறது தான் அங்கே 12,000 சொல்லியிருக்காங்க. அப்போ நான் 100 ரூபான்னு எடுத்துக்கிட்டதுனால எனக்கு 12 ரூபா வந்திருக்கு. அப்போ 12,000 வரணும்னா நான் என்ன அமௌண்ட் எடுத்துருக்கணும் அப்படின்னா 1,00,000 ரூபான்னு எடுத்துருக்கணும். அவ்வளோதான். அப்போ ஆன்சர் நமக்கு 1,00,000 சிம்பிளாக கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.